வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளோட 5வது ட்ரேடிங் டே. இன்னைக்கு டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 மே 2025. இன்னைக்கு நம்மளோட டே வந்து கிரீனில் தான் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி சிஇயில் 7609 ரூபா ப்ராஃபிட், நிஃப்டி பிஇயில் 607 ரூபா ப்ராஃபிட், பேங்க் நிஃப்டி சிஇயில் 8271, பேங்க் நிஃப்டி பிஇயில் 2052 ரூபா. இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் இன்னைக்கு டேட்டில் என்னன்னு பார்த்தாச்சுன்னா 14435 ரூபா இன்னைக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு நமக்கு. இந்த 5 நாளும் சேர்த்து நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் என்னன்னு பார்த்தாச்சுன்னா 31,457. நம்ம நம்பர் ஆஃப் ட்ரேடிங் டேஸ் வந்து 5 டேஸு, ப்ராஃபிட் டேஸ் 5, லாஸ்ட் டேஸ் வந்து 0. இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியோட ரிசல்ட். இது குவான்மேனில் போய் பார்த்துக்கலாம். இன்னைக்கு நிஃப்டியில் நம்மளோட ரிசல்ட்டும் குவான்மேனில் உள்ள ரிசல்ட்டும் சின்ன வேரியன்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, நிஃப்டி ஸ்கால்ப் பியில் 9862 ரூபா ஓவரால் ப்ராஃபிட் இருக்கு. ஓகே, 9862 ரூபா, 9862 ரூபா நிஃப்டி பியில் ஓவரால் ப்ராஃபிட் இருக்கு. ஓகேங்களா. நிஃப்டி சிஇயில் நமக்கு ரிசல்ட்டு மைனஸில் காட்டுது. 11,295 ரூபா மைனஸில் காட்டுது. ஆனால் நான் எக்ஸலில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது 18,289 ரூபா ப்ளஸில் ப்ராஃபிட்டில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்த டேயில் ஒரு ட்ரேடு 27,810 ரூபா நெகட்டிவில் காட்டுது. இந்த ட்ரேடு 30th ட்ரேடு. இது என்ன ரீசன் பார்த்தாச்சுன்னா நமக்கு இந்த ட்ரேடில் பை பண்ண ரேட்டு 185.4, செல் பண்ணது 191.2. ப்ராஃபிட்டில் தான் நமக்கு 6 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் இருக்குது. 870 ரூபா நமக்கு ப்ராஃபிட் காட்டணும் 2 லாட்டுக்கு. ஆனால் இங்கே 27,810 ரூபா நெகட்டிவில் காட்டுது. இது ஏன்னு நான் குவான்மேன்ஸ் கஸ்டமர் கேரில் கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க சொன்ன எக்ஸ்பிளனேஷன் என்னென்னா, இதில் பார்த்தீங்கன்னா பை பண்ணதில் குவான்டிட்டி காட்டுது, ஆனால் செல்லில் குவான்டிட்டியும் இது எதுவும் அப்டேட் ஆகலை. இந்த ரீசனுக்காக நம்ம இதில் ஹியூஜ் வேரியன்ஸ் காட்டுது. இதுதான் ப்ராப்ளம். அவங்ககிட்ட கேட்டேன், இது ஃபார்வர்ட் டெஸ்ட்டுங்கிறதுனால ஓகே மேனேஜ் பண்ணிக்கலாம், லைவ் டெஸ்ட்டில் லைவ் ட்ரேடில் இந்த மாதிரி இஷ்யூ வருமானு கேட்டதுக்கு லைவில் இது மாதிரி வராது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து சேம் டைமில் வந்துட்டு அப்டேட் ஆகிருக்கு. 13.09 பையும் செல்லும் 2 சேம் டைம் இல்லை, ஒரு நல்ல ஒரு ஸ்பைக் இருந்ததுனால அந்த டைமில் ட்ரேட் எடுத்ததுனால இது சரியாக அப்டேட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஆனால் இந்த என்ட்ரி வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கணும். ஸ்கிப் பண்ணிட்டு தான் நான் எக்ஸல் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி சிஇ. பேங்க் நிஃப்டி சிஇயில் ஓவரால் ப்ராஃபிட் 8,082 ரூபா, 8,082 ரூபா. பேங்க் நிஃப்டி பிஇயில் 4,776 ரூபா நெகட்டிவில், 4,776 ரூபா நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம 5 டேஸுக்கு சேர்த்து ஓவரால் ப்ராஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா 31,457. நம்ம 31 டேஸ் வரைக்கும் 31st மே வரைக்கும் நம்ம ஓகே 31st சாட்டர்டே ஓகே 30th மே வரைக்கும் நம்ம ரன் பண்ண போகிறோம். இதை
அப்போ இந்த மந்த்தை ஃபுல்லாக நமக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி மூலமாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் மந்தில் லைவ் ட்ரேடில் இதை மூவ் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.